ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் என்ன மாதிரியான வேலைகள் செய்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு vlog மாதிரி பார்க்கலாங்க. ரோஜா செடிகள் ஒரு 6 செடிகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதுக்கு காரணம் நான் கவனிக்காமல் விட்டது தான். கொஞ்சம் முன்னாடியே இவங்களை எல்லாரையுமே ரீபார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கோடை வெயில் பயங்கரமாக கொளுத்துது, நம்மளாலே தாங்க முடியல. இந்த செடிகள் இப்படியே விட்டேன்னா இதனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். செடி இருக்குமானே தெரியல, அந்த நிலைமைக்கு போயிடும். அதனால் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் ரீபாட்டிங் பண்ணிடலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம விலாகாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு. இதுக்கு என்ன மாதிரியான மண்கலவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஓரத்தில் ஒரு 2 துளசி செடி முளைச்சிருந்தது, அதை எடுத்துட்டேன். அதை வேறு ஒரு பேக்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த ஒயிட் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 5 years கிட்ட ஆக போகுது. அதனால் எல்லாமே கிழிஞ்சு ஒரு சில இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிழிசல் மாதிரி வந்துருச்சு. அதனால் இந்த பேக்கில் இருக்கிறது உத்தமம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மண் ரொம்ப இறுகி போயிருக்கு. மண் ரொம்ப இறுகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, வேர் வேகமாக வளர முடியாது. செடிக்கு வேர் வளர்ச்சி தடைப்பட்டுருச்சுன்னா செடியோட வளர்ச்சியும் நின்று போகும். அதனால தான் இந்த செடி இப்படி இருக்குது. பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் நிறையவே இருக்குது நம்முடைய பேக்கில். எல்லாத்துலேயுமே மண்புழுக்கள் நிறைய இருந்தால் கூட செடியோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குது. அதுக்கு தான் மண் ரொம்ப இறுகிருச்சுன்னா கண்டிப்பாக ரீபாட்டிங், ப்ரூனிங் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ரீபாட்டிங்கும் ரோஜா செடிகளுக்கு முக்கியம். நான் இந்த செடிகளை வாங்கி 2 வருஷம் ஆகுதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 6 மாதம்தான் பூ பூக்குது, அதுக்கப்புறம் ரோஜா செடி எல்லாமே வீணாக போயிடுதுன்னு. பட் வீணாக போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ரீபாட்டிங் பண்ணணும். ரோஜா செடிகளுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் காலி ஆகிட்ருக்கும், மண் இறுகி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணால் தான் ரோஜா செடிகளை திரும்பவும் பழைய மாதிரி கொண்டு வர முடியும். இப்போது நான் வெயில் காலம்தான் இருந்தாலும் இந்த வேலையை பண்ணுறேன். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க. சப்போஸ் உங்கள் ரோஜா பாக்ஸிலும் இந்த மாதிரி நிலைமையில் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு செய்து பாருங்கள், அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னுடைய ரோஜா செடிகள் எப்படி வருது பின்னாடி, இந்த மாதிரி ரீபார்ட் பண்ண ரோஜா செடிகள் இந்த சம்மரில் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். கைவசம் பஞ்சகாவியை தயாரித்து வச்சுருக்கேன். மீன் கழுவுன தண்ணியில் மீன் அமில மாதிரியே ஒரு ஃபெர்டிலைசர் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை இதை நான் கொடுத்துட்டே வருவேன். அது இல்லாமல் பழக்கரைசல் இருக்குது. ஸோ இது 3ஐயும் மாற்றி மாற்றி நான் இந்த செடிகளுக்கு இப்போ கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ரீபாட்டிங் வேலையை இந்த சம்மரில் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இப்போது கொஞ்சம் கட் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற வேர்கள் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப மெலிசான வேர்கள், அதுதான் மெயின் வேரெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. சைடில் எக்ஸஸாக நிறைய வேர் இருக்குது, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஒன்றும் ஆகாது செடி அந்த மாதிரி கட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த தண்டு பகுதியையும் நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணணும். அப்போ தான் புதிய தளிர்கள் வரும். ஏற்கனவே ரோஜா செடியை எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படிங்கிற பதிவுலாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் பிளான்ட் கேர் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளுக்கு நிறைய ஃபெர்டிலைசர் எப்படி தயாரித்து கொடுக்கலாம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபெர்டிலைசர் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் கொஞ்ச நாளாக இந்த ரோஜா செடிகளுக்கு அவ்வளவா கவனிக்கலை. மண் இறுகி போனதுனால தான் இந்த நிலைமையில் இருக்குது. முக்கியமான காரணம் அது ஒன்று தான். ஸோ இதுக்கு அடுத்து இந்த செடிகள்லாம் கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். இப்போ இதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிளை. இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிளையாக வளர்ந்துருச்சு. ஒரு 3 அடி உயரம் போல் வளர்ந்துருக்கு.
இது ரோஜா பார்த்திங்கன்னா கலரு ஒரு மாதிரி சாண்டல் கலரில் பூ பூக்கிற செடி, ஹைப்ரிட்டி வெரைட்டி தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நுனிகளில் ஓரளவுக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு எப்போவும் சொல்கிறது தான், நான் ஆலோவேரா பீசஸை அந்த இடத்துல சொருக போகிறோம். இலைகள் கூட அவ்வளோவா இல்லை இந்த செடியில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த இலைகள் எல்லாமே பழுத்து போயிருக்கு, இருக்கிற ஒரு 2-3 இலைகள் கூட. அதனால் இதையும் கட் பண்ணிடலாம். பழுத்து போன இலைகள் எதுக்கு, அது இருந்ததுன்னா சத்துக்கள்லாம் அந்த இடத்துல போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இதில் நியூ ஷூட்ஸும் லீவ்ஸும் வரும். அதனோட அப்டேட்டை உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு 15 days கழித்து இதனுடைய அப்டேட்டு நான் கொடுக்குறேங்க. இப்போது இந்த செடியை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இதில் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி மண்கலவை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பழைய மண்ணையும் நான் இதில் போட போகிறேங்க, புதுசாக வைக்கிற பாட்டில். அதோட புதிய மண்கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரெடி பண்ணி 21 daysக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த மண்கலவையும் இதோட சேர்த்து தான் போட போகிறேன். இது என்னது அப்படின்னா கற்றாழை பொடி. இது வீட்டிலே நான் ரெடி பண்ணதுங்க. கற்றாழை அதிகமான அளவுக்கு செடிகள் வளர்ந்துருந்தது. அதை கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வெயிலில் காய வச்சு நல்லா முருவெலாம் ஆன பிறகு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பஞ்சகாவியா. ஸோ இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணுறேன். அதோட அசோஸ்பைரிலம் வச்சுருக்கேன், உயிர் உரம் லிக்விட் ஃபார்மில் வச்சுருக்கேங்க. அதையும் பாஸ்போ பாக்டீரியாவும் சேர்க்குறேன். அசோஸ்பைரிலம் எதுக்கு அப்படின்னா இலைத்தழைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அதுக்காக இது ஒரு மூடி இதில் சேர்த்துக்கலாம். பொட்டாஷ் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா சேர்க்க போகிறேன். அது எதுக்கு அப்படின்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 உயிர் உரமும் என்கிட்ட லிக்விட் ஃபார்மில் வச்சுருக்கிறதுனால ஒரு மூடி இதில் சேர்த்து விடுறேன், சரிங்களா? இந்த மண்கலவை அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி ரெடி பண்ண புதிய மண்கலவை இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னு தான் நம்ம வந்து கலந்து போட போகிறோம். இதில் நிறைய மண்புழுக்கள் இருக்கிறதுனால இந்த மண்ணெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் அடிஷ்னலாக எந்த ஒரு பொருளும் நான் இதில் சேர்க்கலை. இதில் வந்து மண்புழு உரம் இல்லை தொழு உரம் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. இப்போ எப்படி நான் கலந்து போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. இதில் வந்து ஒரு பக்கெட், ஒரு சின்ன பக்கெட் எடுத்துருக்கேன் பார்த்திங்களா? இதில் ஒரு பக்கெட் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு எதில் பாட் பண்ண போகிறனோ அந்த கண்டெய்னர் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தாங்க இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் ஏற்கனவே கொஞ்சம் மண்கலவை ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டோர் வரும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர், அதில் பெரிய பார்ட்டாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நம்ம காய்கறி செடிகளை வளர்த்துக்கலாம். இந்த ஃப்ரீசருக்காக வரும் பார்த்திங்களா, அந்த பார்ட்டில் வந்து நம்ம இப்போ ரோஜா செடிகளையும் வைக்க போகிறோம். இதில் ஏற்கனவே தொழு உரம்லாம் கலந்த மண்கலவை, புதிய மண்கலவை வச்சுருக்கேன். அதில் இதை சென்டராக வச்சிடலாம். அதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள், தொழு உரம், செம்மண் கலந்த மண்கலவை, கொக்கோபிட் இதில் போடலை, பட் இப்போ போட போகிறேன். அது எப்போ போட போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் கலந்த புதிய மண்கலவை அடியில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஏற்கனவே செடி இருந்த மண்கலவை இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆலிவேரா சேர்த்துருக்கோம், உயிர் உரங்கள் சேர்த்துருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மண்ணில் தான் இந்த செடி வளர்ந்தது. ஸோ இந்த மண் இதில் இருந்ததுனாக்கா அந்த செடி வந்து புதிய ஒரு மண்கலவையில் போயிட்டு செட் ஆகி வளர்கிறத விட இந்த மண்ணையே இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டே வரும்போது செடி வந்து நல்லா வளரும். அதுக்காக இதை நான் சேர்த்துட்டே வரேங்க. மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, புதிய மண்கலவை பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். ஸோ இங்கேருந்தே நான் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு அளவு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பக்கெட் எடுத்துன்னு வந்து போட்டேன் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு பக்கெட்டு.
இதில் பார்த்திங்கன்னா ஆட்டு எரு, வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள், செம்மண் எல்லாம் கலந்து ரெடி பண்ண மண்கலவை இது ரெடி பண்ணி ஒரு 21 days ஆயிடுச்சு. இதில் அந்த சாரணக்கீரைலாம் நிறைய முளைஞ்சிருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நான். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு செடி அதில் வளர ஆரம்பிச்சிட்டாலே மண்கலவை ரெடி ஆயிடுச்சு செடி வைக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கெட் போட்டேன்னா அடுத்து அந்த பழைய மண் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து மேலே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன், மானிய விலையில் வாங்கினேன் கொக்கோபீட் பிளாக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இதில் போடுறேன். இது எதுக்காக போடுறேன் அது பாருங்கள், அதுதான் எதுக்காக போடுறேன்னா, இப்போ சம்மர் சீசன் இந்த செடியை வந்து ரீபாட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த கொக்கோபீட் சேர்த்துட்டோம்னா செடி வந்து அந்த அளவுக்கு பாதிப்படையாது வெயில்னால். புதிய தளிர்கள் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக இந்த கொக்கோபீட்டு ஒரு பங்கு இதில் சேர்த்துருக்கேன். கடைசியாகவும் நம்ம மேலே மூடாக்கு போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த கொக்கோபீட்டையே மூடாக்கா போடலாம். நான் வந்து கொக்கோபீட்டை தான் மூடாக்கா போட போகிறேங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழைய மண் கலவையை சேர்த்துட்டு திரும்பவும் புதிய மண் கலவை இந்த மாதிரி லேயர் பை லேயராக இதில் சேர்த்துட்டே வரலாங்க. நல்ல வெயிலே வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். வெயில் காய ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு முன்னாடி வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு தான் காலையிலே வந்தேன். ஆனால் வெயில் வந்து விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே திரும்பவும் நான் கொஞ்சம் கோகோபீட்டை சேர்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி சேர்த்தோம்னா மட்டும்தான் இந்த செடி வந்து நல்லா தழைச்சி வளர ஆரம்பிக்கும். ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சேர்த்துட்டே வரேங்க. ஏற்கனவே வந்து ரோஜா செடிகள் எல்லாம் செமி ஷேடில் இருந்தது, இப்போ நல்ல மொட்டை வெயிலில் தான் வச்சுருக்கேன். பார்க்கணும் இந்த முறை எப்படி வளருது ரோஜா செடிகள் அப்படின்னுட்டு. எல்லாமே இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள். இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே மாற்றிட்டு வரோம். ஸோ க்ரோ பேக்ஸ் எல்லாமே வந்து இப்போ கம்மியாகிட்டு வருது எங்ககிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இந்த செடி வச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைங்க, கற்றாழை துண்டுகளை நம்ம இந்த கிளையினுடைய நுனி பகுதிகள், ஒவ்வொரு கிளையினுடைய நுனி பகுதிகளும், அதாவது நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணுமோ அந்த இடத்துல நான் இதை சொருகிட்டு இருக்கேங்க. ஸோ இது வந்து செடிக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த இடத்துல டைபேக் பிரச்சனை எதுவும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தையும் கொடுக்கும். அந்த தண்டு பகுதி வழியாக அந்த ஜெல்லெல்லாம் உள்ளே இறங்கி தளிர்கள் சீக்கிரமாக வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது எப்போவுமே நான் சொல்கிறது தான், ரோஜா செடிகளை பற்றி வீடியோ போடும்போது கற்றாழையை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டேன் நான். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இந்த கற்றாழை. இதை போட்டுட்டு நான் வந்து மண் கலவையிலேயே கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கற்றாழை பொடியை சேர்த்துருக்கேன். ஸோ கற்றாழை ரொம்ப முக்கியங்க. ரோஜா செடிகளுக்காகவே கற்றாழையை நான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே செருகி விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த செடிக்கு தண்ணி நல்லா தரவாக ஊற்றணுங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவியாகவும் நான் கலக்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம், கடைசியாக எல்லா செடிகளையும் வச்சிட்ட பிறகு நான் அந்த பஞ்சகாவியாவை ஊற்றி விட்டுருவேன். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை பஞ்சகாவியா, மீன் அமிலம்,
இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பயிரூக்கி அட்லீஸ்ட் மோர் கரைசலாவது நம்ம வந்து ஊற்றிக்கிட்டே வரணுங்க. இல்லை அரிசி களைஞ்ச தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி இதெல்லாம் புளிக்க வச்சு அந்த தண்ணியும் ஊற்றிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி புண்ணாக்கு கரைசல் நல்லா புளிக்க வச்சு நொதிக்க வச்சு அதை நல்லா டைல்யூட் பண்ணி அதையும் ஊற்றிட்டு வரலாம். இப்போ இந்த செடிகள் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே ரீபாட் பண்ணி ஆகணுங்க. ரொம்ப வெயில் வந்துடுச்சு. இந்த செடியில் கூட பார்த்திங்கன்னா நிறைய புதிய தளிர்கள்லாம் இருக்குது. பட் பாட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுவுமே வந்து நான் மாற்றிட்டு தான் போகிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் இருக்குது. சின்னதாக ஒரு நியூ ஷூட் கூட வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நான் மாற்றிடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா தாராளமாக தண்ணியை ஊற்றி விட்டுடணுங்க. அடுத்து இன்னொரு தொட்டியில் இருக்கிற செடியையும் நான் ரீபாட் பண்ண போகிறேங்க. என்ன செடி அது அப்படின்னா இந்த செடி தாங்க. இது நல்ல மெரூன் கலரில் ரோஸ் பூக்கிற பூச்செடி. நியூ ஷூட் வந்திருக்கு பாருங்கள் கீழே. அதெல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு வைப்பேன் நான், ஏன்னா ரீபாட் பண்ணுறதுனால. அது எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ இந்த மண்கலவை, அதில் இருந்த பழைய மண்கலவை இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து இன்றைக்கி ரீபாட் பண்ணிட போகிறேங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது. இந்த ஒரு க்ரோ பேக்லேயே 10 மண்புழுக்கள் கிட்ட நல்ல பெரிய சைஸாக இருக்குது. குட்டிகள்லாம் அது அவ்வளோவா உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, பட் அதுவுமே இருக்குது. குட்டி குட்டியாக மெலிசாக இருக்குது. இதெல்லாம் நல்ல பல்ஜியாக நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய இருக்குது பாருங்கள். இது அது பக்கத்துலேயே இருக்கிற அதே ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறேங்க. மேலே நல்ல பரவலாக கொக்கோ பீட்டை உதிர்த்து போட்டாச்சு. என்னுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கு நான் செய்த வேலைகள் அவ்வளோதாங்க. பஞ்சகாவியாக ஒரு பக்கெட் நிறைய கலந்து வச்சுருக்கேன். அதையும் இந்த செடிகளுக்கு ஊற்றி விட போகிறேங்க. என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.